கல்வி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வகுப்பில் நாம் தமிழ் மொழியின் தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை என்பது சாதாரண பொருளுடையது அன்று. யாரையுமே எந்த விதத்திலும் சார்ந்திருக்காத தன்மை. யூ டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ், இல்லையா? இந்த தமிழ் மொழிக்கு அந்த சிறப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் தமிழினுடைய சிறப்பு என்று பார்க்கும்போது, ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். தண்டி அலங்காரம் உரை மேற்கோள் செய்யுள். தமிழ் என்ற சொல் பயன்படுகிறது, பயின்று வருகிறது. அடுத்ததாக தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். பாவேந்தர் பாரதிதாசன். செந்தமிழ் நாடென்னும் போதியினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. மகாகவி பாரதியார். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து. தொல்காப்பியம் சிறப்பு பாயிரம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் என்ற சொல் பயின்று வருகிறது. திருக்குறளில் மட்டும் தமிழ் என்ற சொல் இருக்காது. எங்கே தேடி பார்த்தாலும் 1330 குறட்பாக்கள்லையும் தமிழ் என்ற சொல் ஒரு இடத்துல கூட வராது. காரணம் என்ன அப்படின்னா, உலக மக்கள் அனைவருக்குமே இந்த நூல் பயன்படட்டும் என்ற காரணத்தினால்தான் அவர் தமிழ் என்று தனித்து இதில் சொல்லல். அது உலக பொதுமறை, அதனால தான் அது உலக பொதுமறை. இந்த மாதிரி உலக மக்கள் அனைவருக்குமே வேதமாக இருக்கின்ற திருக்குறள் கூட தமிழ் மொழியில்தான் இருக்கிறது. உலக மொழிகளுக்கெல்லாம் இலக்கணம் சொல்கின்ற, இல்லை உலக மொழி இலக்கணங்களுக்கெல்லாம் தலை சிறந்து விளங்குகின்ற தொல்காப்பியம் கூட தமிழில்தான் இருக்கிறது. தொல்காப்பியரை பற்றி எடுத்து சொல்வதற்கு ஒரு நாள் போதாது. அவ்வளவு கட்டுக்கோப்பான இலக்கணம். பிற்காலத்தில் தமிழ் எவ்வளவெல்லாம் மாற்றம் அடையும் என்பதற்கு ஏற்ப முற்காலத்திலேயே அதற்கு இலக்கணம் வகுத்தவர் என்றால் அவருடைய சிறப்பை நாம் என்னவென்று சொல்வது? இப்படி தமிழானது, தமிழை பற்றி போற்றி பாடாத தமிழ் புலவர்களோ தமிழ் கவிஞர்களோ யாருமே கிடையாது. அது மட்டும் அல்ல, உலக அறிஞர்களே தமிழை தங்கள் தலைமையில் வைத்து கொண்டாடி இருக்கிறார்கள். வீரமாமுனிவர் தமது கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியா வந்தவர். தமிழை அதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ் பயின்று அதிலேயே ஊறிவிட்டார். தமிழிலேயே செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தேம்பாவணி, கித்தேரி அம்மாள் அம்மானை என்று பல நூல்களை அவர் இயற்றத் தொடங்கிவிட்டார். கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதி தமிழுக்கு பெருமை சேர்த்த அயல் நாட்டவர். ஜியு போப், நான் இறந்த பிறகும் என் கல்லறையில் இவன் ஒரு தமிழ் மாணவன் என்று பொறிக்கும்படி சொன்னவர். இப்படி அயல் நாட்டவர்களை கூட தன்னுடைய செறிவான இலக்கிய தன்மையாலும் இலக்கண தன்மையாலும் கவர்ந்து இழுத்தது தமிழ். இதுதான் தமிழ் மொழியினுடைய தனித்தன்மை. மேற்கொண்டு என்னென்ன சிறப்புகள்லாம் தமிழ் மொழிக்கு அழகு சேர்க்கின்றன என்பதை நாம் காண்போம். திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாயாகிய தமிழ். பாருங்க, திராவிட மொழிகள் 5: தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம். இதற்கு தாய் எதுன்னா தமிழ் தான். எதை வச்சு சார் தாய் சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் மூல மொழி அதிலிருந்து பிரிந்து சென்றவை தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வித்தியாசம் உண்டு. மரம் என்ற சொல்லே அங்கேயும் மரம், மர, இப்படி தான் வரும். அது பார்ப்போம் பின்னாடி. சில சிறப்பு கூறுகளையும் தனித்தன்மைகளையும் பெற்றுள்ளது தமிழ். தொன்மையும், தொன்மைனா பழமை,
இலக்கண இலக்கியம் வளமும் உடையது தமிழ்மொழி. இலக்கண வளம் அதாவது ஒரு மொழி, அதாவது இலக்கியம் இலக்கணம் ரெண்டு இருக்குது. இதில் முதலில் தோன்றியது எதுவென்றால் இலக்கியம்தான். இலக்கியம் தோன்றியதுக்கு அப்புறம்தான் அது அழியாமல் இருப்பதற்கு, அதை பாதுகாப்பதற்கு இலக்கணமே தோன்றும். முதல்ல எள்ளு, அதுக்கப்புறம் அதை செக்கில் போட்டு ஆட்டினா தான் எண்ணெய். ஸோ எள்ளு தான் இலக்கியம், எண்ணெய் தான் இலக்கணம். அதனால் முதலில் தோன்றியது இலக்கியம், அடுத்தது இலக்கணம். சரி, இந்த இலக்கணம் எதற்கு தேவை, எதற்கு பயன்படும்? சரி, இலக்கணம்ன்றாங்க, அது கண்டிப்பாக படித்தாகணுமா? அதனுடைய பயன்பாடு என்னன்னா, அந்த இலக்கணம் நன்றாக தெரிந்தால்தான் ஒரு மொழியை நாம் பிழையில்லாமல் பேசவும் முடியும், எழுதவும் முடியும். அதை வரான் அப்படின்னு சொல்கிறோம், இது பேச்சு தமிழ். இப்படியே எழுதலாமா? எழுத்து தமிழில் எழுதலாமா? அப்படியே இலக்கிய தமிழில் எழுதக்கூடாது. அதோ வருகிறான் அப்படி தான் எழுதணும். ஸோ இதற்காக இலக்கணம் பயன்படுகிறது. அது மட்டும் இல்லை, இந்த இலக்கியம் என்னும் கடலானது அப்படி மீறி வரும்போது இந்த இலக்கணம் என்கின்ற கரையானது தடுத்து அதை உள்ளேயே நிறுத்தி விடுகிறது. எனவே ஒரு மொழி அழியாமல் பாதுகாப்பது இந்த இலக்கணம். இலக்கிய வளம், இலக்கிய வளம் தமிழில் நிறைய உண்டு. சித்தர் இலக்கியங்கள், நீதி இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், அப்புறம் சிற்று இலக்கியங்கள், அதில் 96 வகை இல்லையா? பிள்ளை தமிழ், அதுக்கப்புறம் துயில் இடைநிலை, இப்படி அதில் எக்கச்சக்கமாக இலக்கிய வகைகள் இருக்கின்றன. இதெல்லாம் தமிழில் இருக்கிறது. அதாவது தொன்மையும், அதாவது ரொம்ப பழமை, அதே நேரத்தில் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ்மொழி ஆகும். இலங்கை, மலேசியா, இதை மலேயா என்றும் சொல்லுவாங்க. மலேசியாவை மலேயா. பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிஜி தீவு ஆகிய நாடுகளில் மட்டும் அல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமை உடையது தமிழ்மொழி. ஆமாம், இப்போது அமெரிக்காவில் கூட ஒரு தமிழுக்குன்னு தனி சேர் ஒன்று உருவாக்கியிருக்காங்க, தமிழை வளர்ப்பதற்கென்று. இலங்கையெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழர்கள் எக்கச்சக்கம் பேர் வாழறாங்க. மட்டக்களப்பு, கொழும்பு, இந்த மாதிரி யாழ்ப்பாணம், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழர்கள் பெரும்பாலோர் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அங்கெல்லாம் தங்களுடைய பண்பாட்டை அவர்கள் பரப்புகிறார்கள். மலேசியா, மலேசிய வாழ் தமிழர்கள்னே பேர். மலேசிய தமிழ்ச்சங்கம் என்றே ஒன்று அங்கே இருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை அங்கே தமிழ்ச்சங்கம் தமிழ் புலவர்களை இங்கிருந்து அழைத்து கொண்டு சென்று அந்த தமிழ்ச்சங்கத்தில் பேச வைத்து அவர்களுக்கு வேண்டிய பரிசு தொகையும் பெரும் பொருளையும் வழங்குகிறது. அதுக்கப்புறம் பர்மா, சிங்கப்பூர், சிங்கப்பூர்லேயும் தமிழ் கொடி கட்டி பறக்கிறது. இந்தோனேஷியா, பிஜி தீவு, தீவுனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? 4 பக்கமும் சரௌண்டிங் பை ஆல் சைட்ஸ் ஆஃப் வாட்டர், 4 பக்கமும் நீரால் சூழப்பட்டது தான் தீவுன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்கா, அதே மாதிரி மொரிஷியஸ், தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் மொரிஷியஸில். இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமை உடையது தமிழ்மொழி. அங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்து தமிழுக்கு பெருமை தேடி கொடுக்கிறார்கள். அவர்களும் தமிழை பேசுகிறார்கள். தங்களோடு இருப்பவர்களையும் தமிழை பேச செய்கிறார்கள். அவர்களுக்கு தமிழையுடைய சிறப்பையும் அந்த இலக்கியங்களுடைய சிறப்பையும் அவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ்மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழியாகும். அதாவது ஏனைய திராவிட மொழிகள் இருக்கு இல்லையா? கன்னடம், மலையாளம், துளு, தெலுங்கு, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே நல்லா கவனிக்கணும், இந்த தமிழை தவிர மற்ற மொழிகளில் வடமொழி சொற்களுடைய ஆதிக்கம் அதிகம். ஆனால் தமிழ் அப்படி இல்லை. தமிழில் வடமொழி சொற்கள் இருந்தாலும் அவற்றுக்கு இணையான தமிழ் சொற்களை பிற்காலத்தில் தேவநேய பாவாணர், மறைமலை அடிகள், வா சுபமாணிக்கனார்,
தமிழண்ணல் போன்ற பெரிய பெரிய தமிழ் பேரறிஞர்களெல்லாம் பேராசிரியர்களெல்லாம் அந்த வடமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை படைத்து தூய தமிழ் சொற்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் தான் அதெல்லாம் பேசணும். எப்போவுமே ஒரு மொழி எப்படி அழியும் அப்படின்னா, அந்த மொழியினுடைய சொற்களை நாம் பயன்படுத்தாமல் இருக்கும்போது அந்த மொழி அழிந்துவிடும். அலுவலகம் என்ற அழகான தமிழ் சொல்லை நாம் பயன்படுத்த தவறினா ஆஃபீஸ் என்கின்ற ஆங்கில சொல் அந்த இடத்தை பிடித்துவிடும். இப்போது நம்ம சர்வசாதாரணமாக காலைல ஏஞ்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு போகிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பேசுகிறோன்னு வைங்க. இதில் காலையில் என்பது மட்டும்தான் தமிழ். ப்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி ஆஃபீஸுக்கு போகிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஆங்கில சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் பாருங்கள். இப்படி இல்லாமல் தமிழ் சொற்களையே பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா அது தமிழ் மொழி என்றென்றுமே நிலைத்து வாழும். அதுதான். அடுத்தது, தமிழில் தோன்றிய முதல் நூலான தொல்காப்பியம் சிறந்த இலக்கண நூலாக திகழ்கிறது இன்னைக்கு வரைக்கும். அதாவது தொல்காப்பியத்திற்கு அடுத்தது நன்னூல், அதுக்கப்புறம் தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், அதுக்கப்புறம் ஐந்திணை, ஐந்திலக்கணம், இப்படி பல்வேறு இலக்கண நூல்களெல்லாம் தோன்றியிருக்கின்றன. ஆனால் இவ்வளவு இலக்கண நூல்கள் தோன்றினாலும், இலக்கண கொத்து, இப்படி பல இலக்கண நூல்கள் தோன்றினாலும் கூட இந்த தொல்காப்பியத்தில் இருக்கின்ற அந்த கருத்துகளும் அந்த செழுமையும் பிற்காலத்தில் தோன்றிய நூல்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா, அது மட்டும் இல்லை, தொல்காப்பியத்திற்கு பிறகு தமிழில் தோன்றிய இலக்கண நூல்கள் எல்லாமே தொல்காப்பியத்தினுடைய சாயல் படிந்திருக்கிறது. இது சொன்னதை தான் அதை திருப்பி திருப்பி சொல்லுது. அதாவது தொல்காப்பியத்துக்கு அப்புறம் எத்தனையோ நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் இந்த நன்னூல், பவணந்தி முனிவர் எழுதிய நன்னூல் தோன்றியது. ஆனால் ஒரு 10-15 நூற்பாக்களை அவரால் ஒன்றுமே பண்ண முடியல, பவணந்தி முனிவரால். அதில் இருக்கிற தொல்காப்பியத்தில் இருக்கின்ற நூற்பாக்களை, தொல்காப்பியர் எழுதிய நூற்பாக்களை அப்படியே பயன்படுத்தி இருக்கிறார். காரணம் பார்த்தீங்கன்னா என்னன்னா, அதில் கை வைக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அது ஒரு திட்ப நுட்பம். ஒரு பில்டிங் இருக்குதுன்னா நடுவுலேருந்து ஒரு கல்லை எடுத்தோம்னா எல்லாமே அப்படியே சரிஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரி அது ஒரு அழகான கட்டுக்கோப்போடு இருக்குது அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கண நூல். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், 3 அதிகாரங்கள், 1610 நூற்பாக்கள், இவ்வளோ அழகாக சொல்லுது. அது மட்டும் அல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற மற்ற இலக்கண நூல்களெல்லாம் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும்தான் இலக்கணம் சொல்லும். எழுதப்படுவது எழுத்துன்னு சொல்லும். எழுத்துக்கள் பல சேர்ந்து சொற்கள் உருவாகும், அந்த சொற்களுக்கு இலக்கணம் சொல்லும். ஆனால் தொல்காப்பியம் என்ன பண்ணும் அப்படின்னா, மக்களுடைய வாழ்க்கைக்கே இலக்கணம் சொல்கிறது. இப்படித்தான் வாழணும், ஒரு மனிதன் எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும், அதுதான் வாழ்க்கை. ஒரு குறிக்கோளை வகுத்து கொண்டு வாழ வேண்டும். தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அகம் புறம் என 2ஆக பிரித்து கொண்டு வாழ்ந்தார்கள். அகம் என்று சொன்னால் உள்ளத்தில் தோன்றுகின்ற காதல், அது கண்ணுக்கு தெரியாது என்பதால் அகம் என்று சொல்லப்பட்டது. புறம் என்று சொல்வது கண்ணுக்கு தெரிகின்ற வீரம், கொடை, கொடை என்றால் ஒரு பொருளை மற்றவர்கள் கொடுப்பது, இரக்கம், கருணை ஆகியவற்றை கூறுவது. இந்த உலகத்தில் எந்த கண்டத்தில் வாழ்கின்ற மனிதனாக இருக்கட்டும், எந்த நாட்டில் வாழ்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அகம் புறம் என 2 பிரிவில் அடங்கிடும் எல்லார் வாழ்க்கையும். அமெரிக்கா, ஜப்பான் மனிதர்கள் யாராக இருந்தாலும் இந்த அவர்களுடைய வாழ்க்கையானது ஒன்று அகம், இன்னொன்று புறம், முடிஞ்சு போச்சு. இதற்கே இலக்கணம் சொல்கிறது. தொல்காப்பிய பொருளதிகாரம் படித்தோம்னா அது முழுக்க முழுக்க இந்த செய்யுளியல் அதை பற்றி சொன்னாலும், ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான், சங்க கால தமிழன் எப்படி வாழ்ந்தான், சங்க காலத்தில் பெண்கள் கடல் கடந்து செல்லவில்லை, முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை என்னும் நூற்பா மூலமாக அந்த தொல்காப்பியம் சொல்லும். அதே மாதிரி ஒரு ஆண்மகன் எதற்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும், பொருளுக்காக பிரிந்து செல்வான், அது பொருள் வயிற்பிரிவு.
தூது செல்வதற்காக பிரிந்து செல்வான், அது தூதிர் பிரிவு. பொருள் தேடுவதற்காக செல்வது பொருள் வயிர் பிரிவு. அதே மாதிரி பகைவரை வெல்வதற்காக பிரிந்து செல்வது பகை வயிர் பிரிவு என்று சொல்வான். அதே மாதிரி படிப்பதற்காக ஒரு ஆண்மகன் ஒரு தன் தலைவியை பிரிந்து செல்வது 3 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது தொல்காப்பியம். வேண்டிய கல்வி யாண்டு 3 இரவாது என்பது நூற்பா. யாண்டுனா ஆண்டுன்னு அர்த்தம். ஆண்டு சொல்கிறோம் இல்லையா, இப்போ வருஷம், அதுதான் அழகான தமிழில் யாண்டு என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்படி 3 வருஷம்தான். இன்றைக்கும் அது பொருந்தது பாருங்கள். பிஏ இந்த யூஜின்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் படிப்பு கால எல்லை 3 ஆண்டுகள். இப்படி தொல்காப்பியம் ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுக்குது. எனவே தொல்காப்பியம் என்பது இலக்கண இலக்கிய நூல் என்று நாம் சொல்கிறோம். இப்படி தமிழில் தோன்றிய முதல் நூலான தொல்காப்பியம் சிறந்த இலக்கண நூலாக திகழ்கிறது. அடுத்தது, திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் இந்த போர்ச்சுகீசிய வார்த்தைகள், அதுக்கப்புறம் பிரெஞ்சு வார்த்தைகள், அதுக்கப்புறம் டச்சுக்காரர்களுடைய வார்த்தைகள் அதிகமாக இருக்காது. அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வடமொழி சொற்கள் தான் இருக்கும். அதனால தான் இலக்கணம் வகுத்தார் தொல்காப்பியார். வட சொற்கள் தமிழில் கலக்கும் போது அதை அப்படியே பயன்படுத்தக்கூடாதுன்றார் தொல்காப்பியார். வட சொற்கிளவி வட எழுத்து ஒரி எழுத்தொடு புணர்ந்த சொல்லாகுமே அப்படின்னு சொல்கிறார். வடமொழி எழுத்துக்கள் தமிழில் வரும்போது அந்த எழுத்துக்களை நீக்கிவிட்டு அதற்கு இணையான தமிழ் சொற்களை தமிழ் எழுத்துக்களை சேர்த்து தமிழ் மொழியாக பயன்படுத்த வேண்டும். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியர் காலத்திலேயே வட சொற்கள் தமிழில் கலந்து விட்டன என்னும் செய்தி நமக்கு தெளிவாக தெரிகிறது. இப்போ உதாரணமாக ராஜா சொல்கிறோம் இல்லையா, இந்த ஜா என்பது வட எழுத்து. அந்த வட எழுத்து அப்படியே தமிழில் வரும்போது அப்படியே பயன்படுத்தக்கூடாது. வட எழுத்து ஒரி, அந்த ஜா என்னும் வட எழுத்தை நீக்கிவிட்டு ராசா அப்படின்னு பயன்படுத்தணும். ஜாக்கு பதில் அதே ஒலிப்பு சொல்லான எழுத்தான சா போட்டு ராசா அப்படின்னு பயன்படுத்தணும். ரோஜா, ஜாவை நீக்கிட்டு ரோசா அப்படின்னு பயன்படுத்தணும். அதை அவர் 2 இதை சொல்கிறார். ஒன்று தற்சமம், இன்னொன்று தர்பவம் அப்படின்னு 2 வகையாக அவர் தமிழில் கலந்திருக்கிற வட சொற்களை கையாள்வதை பற்றி பேசுகிறார். அதே மாதிரி லக்ஷ்மண் அப்படின்னு சொன்னால் அது வட சொல், இக்ஷ் தமிழில் கிடையாது. எனவே அதை தமிழ் படுத்தும் போது இலக்குவன் அப்படின்னு கையாளணும். இந்த முதல்ல வட சொற்களை அழகாக தமிழ் படுத்திய செயலை செய்தவர் யாருன்னா தமிழில் கம்பர், 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஸோ திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும். அதனால் தமிழில் பார்த்தீங்கன்னா வடமொழி தவிர மற்ற மொழி சொற்கள் குறைவு இல்லைன்னு சொல்ல. பஜார், நான் பஜாருக்கு போகிறேன், உருது சொல் பஜார் இல்லையா. தமிழில் என்ன சொல்லாத, கடை தெரு அல்லது அங்காடி. அங்காடி அதாவது சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஜார் என்பதற்கு இணையான தமிழ் சொல் அங்காடி என்று தான் பயன்படுத்தப்படுறது. அதாவது பகல்லையும் பஜார் நடக்கும், இரவுலையும் பஜார் நடக்கும். பகலில் நடப்பது நாலங்காடி என்றும் இரவில் நடப்பது அல்லங்காடி என்றும் அழைக்கப்பட்டது. ஆக இப்படி தமிழில் வேற்றுமொழி சொற்கள் குறைவு. அதாவது மற்ற மொழிகளில் உண்டு, தமிழோடு கூட தோன்றிய தமிழிலிருந்து பிரிந்து சென்ற ஏனைய திராவிட மொழிகளான தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு ஆகியவற்றில் வேற்றுமொழிகள் அதிகம், வேற்றுமொழி சொற்கள் அதிகம். ஆனால் தமிழில் குறைவு. சரி, தமிழில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மொழி சொற்கள் எதுன்னா வடமொழி சொற்கள். அதாவது தமிழில் வேற்றுமொழி சொற்கள் மிகவும் குறைவு. அடுத்து பாருங்கள், தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. அங்கே பாருங்கள், மரம் தமிழ், மரவு மரம், இப்படி ஒவ்வொரு மொழிக்கும் அந்த வேர் சொல்லானது அப்படியே வருது பாருங்கள். இதுலேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா தமிழிலிருந்து தான் மற்ற திராவிட மொழிகளுக்கு அந்த சொற்கள் எல்லாம் போயிருக்கின்றன. இது பரவாயில்ல, கிரேக்க மொழியெல்லாம் கூட தமிழ் சொற்கள் உண்டு. நம்ம அரிசின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அரிசி என்ற சொல்லானது கிரேக்க மொழியில் ஒரிசி அப்படின்னு வழங்கப்படுகிறது. இங்கே தோகைன்னு சொல்கிறோம் இல்லையா, மயில் தோகை என்ற சொல்லால் குறிக்கப்படும். அதே மாதிரி மயிலுடைய இறகுக்கும் தோகை என்று பெயர். ரெண்டுமே தோகை என்று சொன்னாலும் மயிலை குறிக்கும்,
அதே மாதிரி தோகை என்ற சொல்லுக்கு மயிலுடைய இறகுக்கும் பெயர் உண்டு. அது கிரேக்க மொழியில் துகி என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, ஆங்கிலத்திலும் தமிழ் சொற்கள் உண்டு. நாம் கட்டுமரம் என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த கட்டுமரம் என்ற தமிழ் சொல்லு தான் ஆங்கிலத்தில் கேட்டமரான் என்று வழங்கப்படுகிறது. அதே மாதிரி இங்கே நம்ம தமிழில் காசு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலத்தில் கேஷ் CASH என்று ஆகிறது. அதனால் தமிழ் வந்து சாதாரண மொழியாக நினைக்கக்கூடாது. எப்போவுமே தமிழானது உலகத்தில் இருக்கிற மற்ற மொழிகளுக்கெல்லாம் தன்னுடைய சொற்களை வாரி வழங்கியிருக்கிறது. எது வாரி வழங்கியிருக்குதுன்னா, அதுக்கிட்ட அவ்வளவு சொற்கள் வளம் ஜாஸ்தியாக இருக்குது. தமிழை வந்து ஒரு ஒட்டுநிலை மொழின்றாங்க. அதாவது ஓர் எழுத்து 2 எழுத்து சொற்கள் இங்கே ரொம்ப ஜாஸ்தி. ஈகை 2 எழுத்து சொல்லு இல்லையா, பகை 2 எழுத்து சொல்லு இல்லையா, மனம் இல்லையா 3 எழுத்து சொல்லு. இந்த மாதிரி நிறைய இருக்குது தமிழில். இது வந்து மற்ற மொழிகளில் இருக்கிறது. அதனால் அதை பார்த்துக்கணும். அடுத்தது, ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல் வளமும். ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள், அதாவது சொன்னான் அப்படி சொல்கிறோம் இல்லையா, இந்த சொன்னான் என்பதை குறிப்பதற்கு பல சொற்கள் தமிழில் உண்டு. செப்பினான், அறைந்தான், கழறினான், குழறினான், மொழிந்தான், பேசினான், இப்படி பல சொற்கள். இப்போ சூரியன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கதிரவன், பருதி, ஞாயிறு, வெயிலோன், வெய்யோன், இப்படி பல சொற்களும் சூரியனை குறிக்கவே இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு பருவத்திற்கும் பல சொற்கள் உண்டு இல்லையா. பெண்களுக்கு 7 பருவங்களை வகுத்தது தமிழ் தான். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் 40 வயசுக்கு மேலே. அதே மாதிரி ஆண்களுக்கும் உண்டு. பாலன், மீலி, காலை, விரலோன், விடலை, முதுமகன் 40 வயசுக்கு மேலே. அதே மாதிரி பூவினுடைய பருவங்களுக்கும் அரும்பு, முகை, போது, மலர், அலர், வி, நன்றாக விரிந்த மலருக்கு தான் வி என்று பெயர். அப்படி விரிந்து கடைசியில் உதிர்ந்துடும், கீழே கொட்டிடும், அதுக்கு பேர் செம்மல். எந்த மொழியிலையுமே இப்படி ஒரு சிறப்பு நிச்சயமாக கிடையாது. ஒன்று லேடின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கிராண்ட்மா, கிராண்ட்ஃபாதர், அவ்வளோதான் ஆங்கில மொழியில். இது தமிழினுடைய தனிச்சிறப்பு. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளம். சொல் ஆட்சி நிரம்ப பெற்ற மொழி தமிழே. அரி என்னும் சொல்லுக்கு 59 பொருள்கள் உள்ளன. பார்த்தீங்களா, அரி என்ற சொல்லு அரிசி என்ற சொல்லையும் வழங்கும், திருமாலையும் குறிக்கும். அரியும் அரணும் ஒன்று, அறியாதவர் வாயிலே மண்ணு என்ற பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அரி என்றால் திருமால், அரண் என்றால் சிவன். இவங்க 2 பேருமே ஒன்று. அப்போ அதில் மொத்தம் 59 பொருள்கள் உள்ளன. இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த சொற்களுடைய பொருள், ஒரு சொல்லுக்கு இவ்வளோ பொருள் இருக்குதா, இது எதில் சார் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நிகண்டுகள் அப்படின்னு ஒன்று தமிழில் உண்டு. சொற்களுக்கு பொருள் கூறுவன நிகண்டுகள் என்று அழைக்கப்படும். பிற்காலத்தில் அது அகராதியாக, அகரம் முதலாக வார்த்தைகளுக்கு பொருள் கூறுவது அகராதி கலையாக வளர்ந்தது. ஆனால் ஆரம்ப காலத்தில் சொற்களுக்கு பொருள் கூறுவன நிகண்டுகள் என்ற பெயரால் அழைக்கப்பட்டன. தமிழில் பல அடிச்சொற்களில் ஒலியன்கள், ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கின்றன. அதுதான் சொன்னேன். வண்டி தமிழில், தெலுங்கில் பண்டி. அப்போது தமிழுக்கும் தெலுங்குக்கும் அந்த எழுத்து மட்டும்தான் மாறி இருக்குது. இங்கே வண்டின்னு சொல்கிறோம், அங்கே பண்டின்னு சொல்கிறோம் இல்லையா. இது மாதிரி ஒலியன்கள், மார்பியூன்ஸ், அதுவும் ஒலிக்கின்ற முறையும் மாறி இருக்கின்றன. பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கின்றன. கண்ணு, கண் அப்படின்னு சொல்கிறோம், தெலுங்கில் கண்ணு, அப்புறம் கண் அப்படின்னும். அதே மாதிரி தமிழில் ஒன்று, தெலுங்கில் ஒக்கட்டி, தமிழில் 2, 2, 3, மூடு, தெலுங்கில் மூடு. அது மாதிரி அதுக்கப்புறம் மாறும். 50, 50 அப்படின்னு தெலுங்கு மொழியில் மாறி போகும். ஆனால் வேர் சொற்கள்ன்றாங்களே, அதாவது வேர் சொற்கள், ரூட் வேர்ட்ஸ்ன்றதை மொழியியல் துறை வல்லுநர்கள் வந்து அடிச்சொற்கள்னுவாங்க. அப்படின்னா என்ன சார் வேர் சொல்லு என்னென்ன அப்படின்னா, இப்போ நட அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குது பாருங்களேன். இந்த நட என்ற சொல்லுலேருந்து தான் நடத்தல், அதுக்கப்புறம் நடந்தான், அதுக்கப்புறம் நடக்கிறான், அதுக்கப்புறம் நடந்தது,
அதுக்கப்புறம் நடக்கும், அதுக்கப்புறம் நடப்பன, இப்படி பல சொற்கள் கிரியேட் ஆகி வரும். இந்த எல்லா சொற்களும் இந்த நட என்ற சொல்லிலிருந்து தான் உருவாகி வருவதால் இந்த நட என்பது தான் வேர்ச்சொல், ரூட் வேர்டு, இங்கிலீஷில் ரூட் வேர்டு, அடிச்சொல் என்று வழங்கப்படுகிறது. சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. சுட்டு பெயர்கள் பாருங்கள், அவன் இவன், சுட்டு பெயர்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒன்றை சுட்டி காட்டும் பொருளில் வருவன சுட்டு பெயர்கள். அ இ உ என்னும் 3 எழுத்துக்களும் ஒன்றை சுட்டி காட்டும் பொருளில் தான் வரும். அவன் ஆ வருது, இவன் ஈ வருது. இவங்க 2 பேருக்குமே நடுவில் இருப்பவனை குறிப்பதற்கு பழங்காலத்தில் உவன் என்று சொல்வார்கள். ஆனால் தற்பொழுது அந்த உ என்ற சுற்றெழுத்து வழக்கத்தில் இல்லை. ஒன்று அவன் சொல்லிடுறோம், இல்லைன்னா இவன் சொல்கிறோம், நடுவில் இருக்கிறவன் நடுவில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிடுறோம். ரைட்டு. அடுத்தது மூவிட பெயர்கள். நான், நாம், நாங்கள், தன்மை, இங்கிலீஷில் பர்சன், அதாவது பிளேஸ், இடம். தன்மை அப்படின்னா ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன், நான், தன்மை ஒருமை, நாம், நாங்கள், தன்மை பன்மை, இல்லையா? நாங்கள் எல்லோரும் ஊருக்கு செல்கிறோம், அது தன்மையாக இருந்தாலும் பன்மையாக இருக்கிறது. நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டது, தன்மை. நீ, நீங்கள், அதாவது நமக்கு முன்னாடி இருப்பவரை குறிப்பது. நீ, நீங்கள், முன்னிலை. அதுக்கப்புறம் அவன், அவர்கள், பேசுவோன் தன்னையும் குறிக்காமல் தனக்கு முன்னால் இருப்பவரையும் குறிக்காமல் வேறு எங்கேயோ இருப்பவரை குறிப்பது படர்க்கை. படர்தல் என்றால் என்ன? அப்படியே படர்ந்து இடத்தை ஆக்குபை பண்ணுது இல்லையா? அந்த மாதிரி எங்கேயோ இருப்பான் ஒருத்தன், அவனை குறிப்பது படர்க்கை. அவன் என்பது படர்க்கை ஒருமை. அவன் வந்தான், அவன் ஒருத்தன் தானே. ஸோ எனவே படர்க்கை ஒருமை. அவர்கள் வந்தார்கள், படர்க்கை பன்மை. இலக்கணத்தில் படர்க்கை பன்மை என்று சொல்வார்கள். அவர்கள் கல் போட்டாவே அது பன்மை ஆகிடும். ஆனால் இந்த கல் விகுதி என்பது ஆரம்ப காலத்தில், தொல்காப்பியர் காலத்தில் அஃறிணையை மட்டுமே குறித்தது. ஆடு கூட்டல்கள் ஆடுகள், மாடு கூட்டல்கள் மாடுகள், கல் கூட்டல்கள் கற்கள், நாற்காலி கூட்டல்கள் நாற்காலிகள் உயர்திணைக்கு பயன்படுத்தப்படவில்லை. தொல்காப்பியர் காலத்தில் இந்த கல் விகுதி மனிதர் கூட்டல்கள் மனிதர்கள் சொல்லவே கூடாது. தொல்காப்பியர் காலத்தில், பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் பன்மையை குறிப்பதற்கு கல் விகுதியை போட்டு மனிதர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, தொல்காப்பியர் காலத்தில் பன்மையை குறிப்பதற்கு எப்படி பயன்படுத்தினாங்கன்னா மனிதன் இன்னும் போட்டா மனிதன் ஒருமை, மனிதர் பன்மை, மனிதர்கள் என்பது வழக்கத்தில் இல்லை. ரைட். இதுதான் சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. அடுத்தது, திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. ஒப்பியல் ஆய்வு, கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்னு இங்கிலீஷில். இதுக்கு முதல்ல யார் முன்னோடி அப்படின்னா கைலாசபதி என்கின்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெரும் தமிழறிஞர். அவர்தான் இதற்கு முதலில் வழிகாட்டியாக அமைந்தார். ஒப்பியல் அறிமுகம் என்ற நூலை அவர் எழுதிய பின்புதான் ஒப்பியல் என்னும் புது துறை தமிழில் வளர்ச்சி பெற்றது. தீசு நடராசன், அதுக்கப்புறம் தமிழண்ணல், அதுக்கப்புறம் வா சுபமாணிக்கனார், கைலாசபதி, இவர்களெல்லாம் ஒப்பியல் அறிஞர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றை பேணி பாதுகாத்து வருகிறது. ஆமாம், கெடாமல் பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறாமல், அதான் முக்கியம், இண்டிவிஜுவாலிட்டி இன்னும் மாறல பாருங்கள், என்றும் இளமை மாறாத கன்னியாகவே தமிழன்னை திகழ்கிறாள். காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாக தமிழ் மொழி விளங்கி வருகிறது. இயல், இசை, நாடகம் என்னும் 3 பகுதியாக அமைந்து வளர்ந்த சிறப்புடையது தமிழ். எனவே இதற்கு முத்தமிழ் என்ற பெயர். முத்தமிழுக்கும் இலக்கணம் கூறும் நூல் அகத்தியம். ஆனால் அது இப்பொழுது இல்லை. உலகில் உள்ள மொழிகள் அனைத்தும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமே இலக்கணம் கூறும். ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் வாழ்க்கைக்கும் இலக்கணம் கூறுகிறது. எனவே இந்த தமிழ் மொழி மற்ற திராவிட மொழிகளை விட தனித்தியங்கும் தன்மை பெற்றதாக திகழ்வதால் நமக்கெல்லாம் அது பெருமை. இந்த வகுப்பில்
இதுவரை நடத்தப்பட்ட செய்திகளை ஆழமாக படித்து திரும்ப திரும்ப படித்து தேர்ச்சி அடையுங்கள். நன்றி, வணக்கம்.